அதான் நம்ம மெயினாக ஒரு ஒருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, நம்ம ஒரு ஒரு பிரபஞ்சம் ஒருத்தர் எப்படி வளர்க்கும், ஒரு மனிதர் ஒரு குரு வளர்க்குற ஆள்களை பார்த்துருப்பீங்க. பிரபஞ்சம் வளர்த்தா எப்படி வளர்க்கும், அதுக்கிட்டேருந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸை எப்படி எப்படி ரிசீவ் பண்ணி அதை எப்படி உருவாக்க முடியும், அது எப்படி வளர்ந்து வந்திருக்கும் அப்படிங்கிறது, அதை நான் மக்கள்கிட்ட பகிரணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நான் பண்ணுற பயணத்தோடைய நோக்கமாக அது இருக்குது. அப்போ இதோடைய மெயின் நோக்கம், இதோடைய வடிவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருடைய அனுபவம் நிச்சயமாக கண்டிப்பாக நிறைய பேரை ரொம்ப கவனமாக மாற்றும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அனுபவத்தை தான் குருன்னு அழைக்கிறாங்க. அந்த அனுபவம் அது எப்படின்னா நேச்சராக கிடைக்கப்படணும், இயற்கையாக ஒருத்தருக்கு கிடைக்கப்பட்டிருக்கணும். அப்போ அவருடைய வளர்ச்சியை அந்த நகரப்புறங்களில் அவர் எங்கே செல்கிறாரோ அவர் செல்கிற இடங்களில் அது பிறருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கப்படணும் அப்படிங்கிறது தான் நான் கற்றுக்கிட்டதும் என்னை வெளியில் அனுப்புனதுக்கும் அதுக்கு தான் ஒரு வழி. நமக்குள்ள இது ஒரு இடம், இதுக்குள்ள ஒரு ஒரு வடிவம் இருக்குது. ஆனால் நான் வளரும்போது, நான் நகரத்துக்குள்ளே இருக்கும்போது ஆயிரக்கணக்கான இடங்கள் இருந்தும் இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுச்சுன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமாக கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. லைஃப் எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஃபேமிலி இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் ஒரு லைஃப் இருக்குது, ஆனால் ஒரே மாதிரி இருக்காது. எல்லாருக்குள்ளேயும் வெவ்வேறு விதமான ஒரு வடிவம் இருக்கும். நம்மளுடைய குழந்தைகளே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கைக்குள்ள வெவ்வேறு பரிணாமத்தை உங்களால் பார்க்க முடியும். அப்போ ஒரே ஆண் ஒரே பெண்ணு ஒரு திருமணம் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு 2 குழந்தை பிறக்குது, ஆனால் ஒரே மாதிரி வாழ்க்கை இருக்காது. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும். அந்த மாதிரி நகரத்துக்குள்ளே எவ்வளோ பேர் தியானத்தை தேடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஒரு குரு இல்லாமல், ஒரு சென்டருக்கு போகாமல் ஒருத்தரால் ஞானத்தை நோக்க முடியுமா, ஞானத்தை பார்க்க முடியுமா, ஒருத்தரால் வளர முடியுமா, ஒரு ஆப்போசிட்டில் ஆளே இல்லாமல் ஒருத்தரால் வளர முடியுமா? அதுதாங்க காலையில் 5 மணிக்கு இல்லை நான் 4 o'clock வாக்கிங் போகாமல் உடலை சீர்படுத்த முடியுமா அப்படின்னா அது ஒரு கேள்வின்னு ஒன்று எழும்ல. அந்த மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையில் எந்த சென்டருக்கும் போகாமல் எனக்குள்ளேருந்து ஒரு மைண்ட் செட்டு என்ன, எனக்குள்ள ஒரு புரிதல் என்ன இருந்துச்சுன்னா, ஒரு கிராமத்தில் வளரப்பட்ட ஒரு குக்கிராமத்தில் இருக்கப்பட்ட ஒருத்தருடைய ரொம்ப முக்கியமான வடிவத்தில் இருக்கிறோம் நம்ம. அப்போ அந்த கிராமத்துக்குள்ள நமக்கு கற்றுக்கிட்டது, நமக்கு கற்றுக் கொடுத்தது என்னவோ அதை தான் நம்ம வச்சுக்கிட்டோம். அதிலிருந்து தான் நம்ம ஒரு வேலையை செஞ்சு பழகி அதுக்குள்ளேருந்து தான் வாழ்க்கைன்னு அப்படி வந்தோம். அப்போ ஒரு பொழுதும் எங்களுக்கெல்லாம் வணங்குதல் தெரியும், உருவத்தை வணங்க தெரியும், உருவத்தோட டிராவல் பண்ண தெரியும். குலதெய்வத்தோட உருளவோ பிறலவோ அந்த குலதெய்வத்தோட வழிபாடுகளில் எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நாங்கள் பண்ணுவோம். அதுக்குள்ள இந்த கிடா வெட்டுறது, கோழி வெட்டுறது, இந்த மாதிரி ஊரே சேர்ந்து ஒரு விசேஷமாக இந்த மாதிரி தான் நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனாக அந்த மாதிரி பண்ணுற இடத்துலேருந்து ஒரு குடும்பத்திலேருந்து தான் வளர்ந்தவன். எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் சுற்றி இருக்கிற யாருமே ஒருத்தர் கூட நான் பிறந்து வளர்ந்து ரொம்ப நாள் வரைக்கும் சித்தர்கள் அப்படின்னு ஒரு ஃபோட்டோவை கூட நான் வீட்டில் பார்த்ததும் இல்லை. அந்த மாதிரி தியானம், அந்த மாதிரி ஒரு சின்ன டிஸ்கஷன் கூட நடந்தது கிடையாது. இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் ஒரே ஒரு சூழலில் எங்கள் தாத்தா, எங்கள் அம்மாவுடைய எங்கள் அம்மா பிறந்த ஒரு ஊரில் எங்கள் தாத்தாவோட பூர்வீகத்தில் அப்பர் இந்த 4வரில் இந்த ஒருத்தரை சொல்லக்கூடியவர், அவருக்கு சம்பந்தமான ஒருத்தர் ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த இடத்த அவங்க பராமரித்து கொடுத்து அது ஒரு சாமியார் மடன்னு சொல்லி அவங்களே அந்த இடத்த பார்த்து அவருக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு தகவல் மட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் அவருடைய குருவுடைய ஜீவ சமாதியை பார்த்துக்கிட்டே இருந்து அவரு சமாதி ஆகிட்டார். அதுக்கப்புறம் அவங்க வம்சாவளியில் இருக்கிறவங்க அந்த ஜீவ சமாதியோ இவர் சமாதி ஆனார் பாருங்க, இதை கூட பார்க்க முடியலை, அது அப்படியே காடாக போயிடுச்சு அப்படின்னாங்க. அப்புறம் நான் வளர்ந்து கொஞ்ச நாள் வந்ததுக்கப்புறம் எனக்குள்ள தியானம் வந்ததுக்கப்புறம் அந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு.
அப்போ நான் உள்ள போகும்போது ஒரு மயில் என்னை வந்து அங்கே கூட்டிட்டு போணுச்சு அந்த இடத்துக்கு. நான் போய் நின்று ஒரு 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 10 நிமிஷம் நின்று அதுக்கு மேலே நான் வந்து அங்கே அதுக்கு மேலே எனக்கு நிற்கிறதுக்கு தோணலை. நான் நிற்கல, வந்துட்டேன். இவ்வளவுதான் எனக்குள்ள இருக்கிற தொடர்புகள். இதுக்கு மேலே எந்த தொடர்பும் கிடையாது. நாங்கள் திரும்ப எங்களுடைய வாழ்க்கையில கடைசி எங்கள் ஊர் மட்டும்தான் ஆத்துலேருந்து தண்ணி வந்து விவசாயம் பண்றது. எங்க ஊரை கொஞ்சம் தாண்டிட்டீங்கன்னா ஆறே கிடையாது, வானம் பார்த்த பூமிம்பாங்க. மேலிருந்து மழை பெஞ்சாதான் அதை பயிரிட முடியும். அப்ப கடைசி அந்த பார்டர்ல இருக்கிறதுல ஆத்துல விவசாயம் பண்ற இடத்துக்குள்ள இருக்கிற எந்த இடத்துக்குள்ள நம்ம வாழ்ந்தோம், நம்ம ஒரு ஒரு வழிவகைகளை செஞ்சோம். அப்ப எங்களுக்குள்ள எல்லாம் பெரிய ட்ரெடிஷ்னல் கலாச்சாரங்கிறது, தியானங்கிறது, யோகாங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. எங்க ஊர்ல எல்லாரும் படித்தவங்க தான், நல்ல நுட்பமாக இருக்கக்கூடியவங்க தான். நீங்க தஞ்சாவூர் கிராமத்தை பத்தி, தஞ்சாவூர் மாவட்டத்தை பத்தி தமிழ்நாட்டில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப கல்வியா இருக்கட்டும், ரொம்ப செல்ஃபா ஒரு விவசாயம், ஒரு உழைப்புல ரொம்ப உயர்ந்த ஒரு இடத்துக்குள்ள உள்ளவங்க தான். ஆனா அவங்களுக்குள்ள அந்த தியானங்கிறது எங்க கிராமமோ எங்களை சுத்தி இருக்கிற கிராமத்துக்குள்ளேயே இல்லை. அப்ப எனக்குள்ளேயும் தியானங்கிறதுலாம் துள்ளி கூட இல்லை. ஒரு இயல்பா ஒரு யதார்த்தமா தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நாள் எனக்குள்ள அந்த தியானத்துக்கான ஒரு வாய்ப்பு பிறந்துச்சு. அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது ராமகிருஷ்ணர் விவேகானந்தருடைய ஒரு சூழல் தான். அப்ப அந்த சூழல்ல எமக்கு தெரியாமலே எனக்குள்ள ஒரு உடல்ல ஒரு பருவ மாற்றம் ஆனிச்சு. அந்த பருவ மாற்றம் எப்படி நடந்துச்சுன்னா, முதுகு தண்டுவடத்துல ஒரு நரம்புல ஏதோ ஒரு ஒரு சேக், நான் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு உடல் ஆடுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு உணர்வுகளை நான் வந்து கண்டேன். பொதுவா ஒரு எந்த ஆலயத்துக்குள்ளேயும் நான் நின்று ஒரு 5 நிமிஷத்துக்கு 10 நிமிஷத்துக்கு மேல சாமி கும்பிடுவேன், கீழே உட்கார்ந்து தியானம் பண்ணதா சரித்திரமே கிடையாது. அந்த சேக்கு வந்து அதிகாலையில ஒரு ஒரு காலையில ஒரு 5-6 மணிக்கு எப்பயுமே வீட்டில இருந்து கிளம்பி ஒரு மைல் தூரம் கடந்து போய் டீ சாப்பிட்டு திருப்பியும் ஒரு 5 மைல் நடக்கிறது தான் எனக்கு வேலை. ஏன்னா நான் திருமணம் பண்ண ஊர் வந்து ஒரு காவேரி கரை பக்கமா, ஒரு காவேரி ஒரு நதி ஓடுற இடத்துல, ஒரு மிடில் கிளாஸ்ல டெய்லி அன்றாடம் கிடைக்கிறத கொஞ்சோண்டு வச்சுட்டு சாப்பிட்ற ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணை நான் திருமணம் பண்ணேன். அந்த அந்த பகுதி வந்து முழுக்க முழுக்க அந்த காவேரி ஆறு ஓடும், அந்த கரை மேலேயே அந்த ஊர் இருக்கும். அந்த காவேரி கரையில போய் ஒரு டீ கடையில டீ சாப்பிட்டு வந்து ஒரு நாள் இந்த மாதிரி எனக்கு ஒரு அனுபவம் ஏற்படும் போது, அந்த காவேரி கரை ஓரத்துலேயே ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவிலில் உட்காந்து முதல் முறையா தியானம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தேன், அந்த நரம்பு ஆடும்போது. அப்ப என்னை அறியாமலே ஒரு 20-25 நிமிஷம் அப்படியே ஆழ்ந்து போயிட்டேன். அப்ப எனக்குள்ள பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தினுச்சு. இது எப்படி சாத்தியம், நமக்குள்ள இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு தெரியல. இது ஒருவேளை நமக்கு ஏதோ திறமை இருக்கோ அப்படின்னு கூட எனக்குள்ள தோணுச்சு. அப்புறம் நான் இங்கிருந்து வீட்டுக்கு திருப்பி போய் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு திருப்பியும் உட்காந்து பார்த்தேன். அதே மாதிரி அந்த தியானம் இருந்துச்சு. அப்ப அதிலிருந்து ஒரு 4 நாள் 5 நாள்ல அதோடைய வளர்ச்சி தீவிரமானுச்சு. அப்ப அதோடைய வளர்ச்சி தீவிரமா இருக்கும்போது என்னுடைய உலகம் வந்து கொஞ்சம் விரிஞ்சிச்சு. அப்ப ஞானிகள் சித்தர்கள் யாரார் இருக்கா அந்த கிராஃப் எல்லாம் தேடுறதுக்கு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்புகள் அங்க உருவாக்கப்பட்டுச்சு. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழல் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப கடினமான ஒரு ஒரு சூழல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துல வளர்றது, அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து நான் திரும்பி வந்தது. அப்போ ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து ஒருத்தர் தியானம் பண்றது ரொம்ப கடினம். அன்றாடம் வாழ்க்கையில அன்றாடம் நிகழ்வுகளை கடத்துறதே ரொம்ப ரொம்ப சவாலான ஏரியா. ஏன்னா கிராமத்துல நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா, நீங்க கண்ணை மூடிட்டு உட்கார்ந்தாவே கொஞ்சம் கஷ்டம். அங்கெல்லாம் அவங்களுக்கு தியானம் தான் புரியாது. தியானம் சொல்லி கொடுத்தீங்கனாலும் புரியாது, தியானத்தை பத்தி பேசுனீங்கனாலும் புரியாது. கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துக்கிட்டீங்கனாலும் பிரச்சனை. சாமி ஆடுனீங்கன்னா உங்களை ஏத்துக்குவாங்க, ஏதோ ஒண்ணு பண்றீங்கன்னு. ஆனா நீங்க வேற ஏதாவது ஒண்ணு பண்ணீங்கன்னா அது உங்களுக்குள்ள ஒரு கடினமான சவாலா இருக்கும். அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில நம்மள மாதிரி ஒருத்தருக்கு தியானம் வந்து அது வளரும் போது, அதுல ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் போது, ஒரு இனம் புரியாத ஒரு நம்பிக்கை கிடைச்சிச்சு. சந்தோஷங்கிறதோட லைஃப்ல வந்து ஒரு பெட்டர்மெண்டான லைஃப மாறப்போகுதுங்கிற நம்பிக்கை கிடைச்சு. அது எப்படி அந்த நம்பிக்கைன்னா, ஒரு அசைக்க முடியாத ஒரு தைரியம் நமக்குள்ள இருந்து பிறந்துச்சு. ஏதோ ஒண்ணு வாழ்க்கையில ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னு.
ஒரு மேக்சிமம் ஒரு 35 நாள் 40 நாள கிராஸ் பண்ணியிருப்பேன். எனக்குள்ள சோகமே வராம போயிடுச்சு. ஒரு சோகமான செய்தி இருக்கு பார்த்தீங்களா, அந்த சோகம் நடந்தா நான் சோகமாக மாட்டேன். என்னுடைய தியானம் வந்து அப்படிதான் பண்ணுச்சு. எனக்கு வந்து யாராவது துக்கமான செய்தியை சொன்னா கூட எனக்கு துக்கமாகாது. அடுத்தது யாராவது அதிர்ச்சியான செயலை சொல்லி அழுக வச்சா கூட எனக்கு அழுக வராது. சாவு வீட்டுல எல்லாரும் அழுதுட்டு உட்காந்துருப்பாங்க, நான் மட்டும் சும்மா உட்காந்துருப்பேன். இல்லைன்னா அவங்களுக்கு தெரியாம ஒளிஞ்சுக்கணும். ஏன்னா அழுகணும்ல, அங்க அழுக வராது. அப்ப தியானம் பண்றேன் அதனால அழுக வராதுன்னு சொன்னா அது தப்பா போயிடும். அப்ப இது எனக்குள்ளேயே அது நிகழ்ந்தது. அப்ப சோகம் வரல. அப்ப வீட்டுல கஷ்டம் வரும்போது வீடு அழுவுது, வீடு ஃபீல் பண்ணுது, என்னால ஃபீல் பண்ண முடியல. என்னால வீட்டுல கஷ்டம்னு பார்க்க தான் முடியுது கொஞ்சம். அதை வந்து அதை ரொம்ப போட்டு அழுத்த முடியல. ஐயோ வீடு இவ்வளோ ப்ராப்ளத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அழுத்த முடியல. அதே மாதிரி ஊரே அழுகுதுங்கிறதுக்காக என்னால் அழுகவும் முடியல. எவ்வளோ பெரிய துக்க செய்தியை கொண்டு வர்றாங்க, ஆனா அழுக வர மாட்டேங்குது. அதே மாதிரி ஒரு கொண்டாட்டமான செய்தியை வந்தாலும் அதை ரசிக்க மாட்டேங்குது. இது மாதிரி எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டு இது வந்து எனக்கு எங்க கை கொடுத்துச்சுன்னா, நான் போற பாதையில, என்னோட தொழில, என்னோட ஃபேமிலியில ஒரு பெரிய நெருக்கடி இருக்குல்ல, அந்த நெருக்கடியை ஈஸியா ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். அப்ப இன்னும் நான் என்ன கத்துக்கிட்டேன் அந்த 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 வடிவத்துல இருந்துன்னா, என்னை இன்னும் ஈஸி பண்ணி எல்லாரோடையும் மிங்கிள் ஆகிறது கத்துக்கிட்டேன். வீட்டுல இருக்கிற எல்லாரோடையும் ஒரு அந்நியப்பட்டு இருந்தேன். ஒரு தயக்கம் இருந்துச்சு. பொருளாதாரம் இல்ல, நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய வாய்ப்புகள், பெரிய ஒரு மதிப்பு, மரியாதை, ஒரு பவர் இதெல்லாம் இல்லை. அதனால இவங்க கிட்ட பேசினா நம்மளை பத்தி எல்லா ரகசியத்தையும் கேட்டுருவாங்க, இல்லை நம்மளை பலவீனமாக்கிடுவாங்கன்னு நான் ஒதுங்கி நின்னேன்ல. இந்த தியானம் என்ன பண்ணுச்சுன்னா, அவங்களோட எல்லாம் ஒரு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கும் போது, அவங்க என்னோட பேசும்போது 2 பேருக்குள்ள இருக்கிற கான்வர்சேஷன் என்னவா இருந்துச்சுன்னா, என்ன பர்சனலா கேட்கறத மறந்துட்டு நான் பேசுறத ரசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப நான் அவங்களோட அந்த பேசுற அந்த டைமிங் எல்லாம் என்னன்னா, அவங்கள விலகி போகாம அவங்கள என் வசம், என் பக்கத்துல ஒரு குழந்தைய கைவசம் படுத்துற மாதிரி இந்த கை தூக்கி இடுப்புல வைப்பாங்க, தோல்ல அணைச்சுக்குவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த இது அணைச்சிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவானுச்சு. அப்ப அந்த நகரம், அந்த தெருக்கள், வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்னோட ரொம்ப மிங்கிள் ஆயிட்டாங்க. அப்ப எனக்குள்ள இருந்த வறுமை, கஷ்டம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்ப வீட்டுல இருக்கிறவங்க என்ன போயிட்டாங்கன்னா, 62 வயசுல என்னுடைய பெண் கொடுத்த என்னுடைய ஒய்ஃபோட அப்பா வேலைக்கு போயிட்டு, அவரு வந்து வேலைக்கு போயிட்டு வந்து சம்பாரிச்சுட்டு வந்து சாப்பாடு எல்லாரும் ஃபேமிலியோட சாப்பிடணும். ஆனா நான் வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கிறேன். அப்ப நாங்க எல்லாரும் மனைவியோட வீட்டுல தான் நான் போய் இருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சு. ஆனா என்னோட இந்த எல்லாரோடையும் மிங்கிள் ஆனதுனால பெண்ணோடைய தகப்பனோ, தாயோ, மனைவியோ, சுத்தி இருக்கிறவங்களோ இவர் வேலை செய்யல, இவரை கஷ்டப்படுத்த கூடாது, வயசானவங்க அவங்க வேலைக்கு போறாங்க, இவர் உட்கார்ந்து இருக்காங்கன்னு அந்த மாதிரி ஒரு டாபிக்கே இங்க வராம போயிடுச்சு. அப்ப அவங்க வந்து இந்த மாதிரி பையனை போய் நம்ம திட்டிடக்கூடாது, இந்த மாதிரி பையனை போய் மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்ப அழகு, பேச்சு, மொழி, திறமை, டேலண்ட் அதெல்லாம் ஒளிஞ்சு போயிடுச்சு. அந்த அந்த அவங்கள வந்து உள்வாங்கி நம்ம வச்சிருந்தோம்ல, அது எனக்கு தெரியல, கொஞ்சம் லேட்டா தான் தெரிஞ்சிச்சு. அதுதான் ஒரு வைப்ரேஷன், அதுதான் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தும். ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் ஈர்க்க முடியும் தியானத்தால. ஒரு பாசிட்டிவ் தன்மைக்கு கொண்டு வந்துட முடியும். ஒருத்தரை வந்து ஒரு தன்வசப்படுத்திக் கொள்ள முடியும். அப்ப அவரையும் மறக்கடித்து ஒருத்தனுடைய தியானத்துல இன்னொருத்தனையும் கூட்டு முயற்சியாக சேர்த்து விட முடியும். ஒருத்தனையும் அவனுடைய சோகத்தையும் கலந்து விட முடியும், அவனுடைய சோகத்தையும் போக்கி விட முடியும். ஒரு மெழுகுபத்தியோட வெளிச்சம் எவ்வளவு தூரம் தெரியும் அப்படிங்கும் போது, அது எவ்வளவு தூரம் தெரியுதுன்னு யாரும் பார்க்க மாட்டாங்க. அது தியானம் பண்ணா பார்ப்பாங்க. அதோடைய அளவு எவ்வளவுங்கிறத பார்ப்பாங்க. அப்ப அதோடைய உருகி எரியிற அந்த வண்ணம் என்னன்னு பார்ப்பாங்க. அதோடைய தீபத்தோடைய மேல அது என்ன மாதிரி வடிவத்துல அது ஆடுது அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்க்கணும்னா தியானம் இருந்தாதான் பார்க்க முடியும். இதுக்கு பேர் வந்து கவனித்தல் அப்படிவாங்க. அப்ப இந்த கவனித்தல்ல தான் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பேரோடையும் கவனிக்க தொடங்கினேன். அடுத்தது ஒரு வாயில்லாத ஜீவன், நாய், மாடு, இதுக்கெல்லாம் தனியா கருணையா இல்லாம ஒரு எனக்குள்ள ஒரு அட்டாச்மெண்ட் ஆச்சு.
அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் அந்த வீட்டில் போகும்போது நானும் வேலை இல்லாதவன், நான் வேலை இல்லாத இருக்கிற மாதிரியே வேலை இல்லாத நிறைய பட்டதாரிகள் அந்த வீட்டில் இருந்தாங்க. ஒரு பெண் சார்ந்த ஒரு நாய், அதுக்கு 6 குட்டி போட்டிருக்கு. அதுவும் வேலை இல்லை, அதுக்கும் அவங்க சோறு போடணும். அப்புறம் பெண் சார்ந்த ஒரு மாடு, அதுக்கு 3 குட்டி போட்டிருக்கு, அதுவும் அங்கே இருக்கு. அப்போ அந்த வீடுகளில் ஆண் வாரிசு இல்லாத வீடு, நான் 2 பேருமே பெண் தான், நான் திருமணம் பண்ண வீட்டில். அப்போ ஆண் அப்படிங்கிறது இல்லை, அவங்களுக்கு ஆண் குழந்தை, ஆண் குடும்பத்திலிருந்து வழி நடத்தணும்னு ரொம்ப ஏக்கம். அப்போ மருமகனா இருக்கிறவனே மகனா பார்க்குற மாதிரி ஒரு சூழல் அங்கே உருவானுச்சு. அப்போ இந்த இடத்துக்குள்ள ஒரு அடிபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நாய் வருது, ரொம்ப ஒரு நல்ல பிரில்லியண்டான ஒரு நாய் வருது. ஆல்ரெடி இந்த வீட்டில் 7 நாய் இருக்கு, ஒரு தாய் 6 குட்டி இருக்கு. இப்போ இதுக்கு தனியா எனக்கு அதிக சாப்பாடோட அதுக்கு தனியா சாப்பாடு ஆக்குறாங்க. அதுக்கு இவங்க என்னன்னா ரொம்ப கேர் எடுத்து சாப்பாடு பண்ணுவாங்க இவங்க வீட்டில், எங்களோட நான் இருக்கிற வீட்டில். அப்போ இந்த நாய் இதுக்கும் 2க்கு சிங்க் ஆகல. அப்போ நான் என்ன பண்றதுன்னா, இதுக்கு ஒரு சாப்பாடையோ இதுக்கு ஒரு உணவையோ தனியா கொடுத்து இதை பக்கத்து வீட்டில் ஷிஃப்ட் பண்ணி விட்டேன். இப்போ அதுக்கு உணவு கொடுக்கறது நான், அது குடியிருக்கிற வீடு பக்கத்து வீடு. இப்போ 2ஆ பிரிச்சேன். இந்த 2ஆ பிரிக்கிறதுக்கு இங்க 2 பேர் இருந்தா சரி வராது, அவனை அப்படியே விட்டுறவும் கூடாது அப்படின்னு சொல்லி பிரிச்சு அவனை தூக்கி அங்க வச்சுட்டு இந்த நாய்களை இங்க வச்சு இதுக்கும் பராமரிச்சேன். அப்ப அதுக்கு அந்த வீட்டுல போய் தான் சோறு வைப்பேன், நீ இங்கேயே படுக்கணும் அங்க வரக்கூடாதுன்னு. இங்க இருந்து துரத்தி கொண்டு போய் அங்க விட்டுட்டு அதுக்கு அங்கேயே சோறு வச்சு, இது உன் வீடு மாதிரியே அந்த வீட்டுல வச்சே பழகும். அப்ப அந்த வீட்டுக்காரவங்களும் அதை ஏத்துக்கிட்டு அவங்க வீட்டோட டாக் மாதிரி அதை பார்த்துக்கிட்டாங்க. ஆனா எப்பயுமே நான் காலையில அதிகாலையில எழுந்து 5:15 6 மணிக்கு நான் வாக்கிங் தொடங்கினேன்னா அது வந்துடும். ஆறு நிறைய தண்ணி போனாலும் ஆத்துல நான் இறங்கினேன்னா ஆத்தோட நானும் போனாலும் அதுவும் போகும். அந்த மாதிரி ஒரு மிங்கிள். அடுத்தது ஒரு 4-5 மாடு. இந்த மாட்டை நாம் எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவோம்னா அந்த நதியில கொண்டு விட்டு அந்த நடுவுல மையத்துல ஒரு திட்டு மாதிரி இருக்கும், அங்கிட்ட தான் மேய வைக்கணும். இது ஒரு காலையில ஒரு 1/2 hour 1 hour தான் அது. ஆனா இந்த வேலையெல்லாம் தியானம் பண்றதுக்கு முன்னாடி செய்ய மாட்டேன். ஏன்னா நான் ஒரு ஆம்பளை, நான் ஒரு பெரிய ஆளு, நான் ஒரு பெரிய சிந்தனைவாதி, நான் பெரிய ஒரு கற்பனைவாதி, நான் அது இல்லாம பக்கத்து ஊரு, நான் இந்த வீட்டுக்கு வந்து பொண்ணு எடுக்க வந்தவன் அப்படின்னு ஏகப்பட்ட பில்டப் எல்லாம் கல்யாண டயத்துல இருந்துச்சு. இந்த தியானம் வந்ததுக்கு அப்புறம் ப்ரொஃபஷனலா ஒரு மாடு மேய்க்கிற மாதிரியே மாறிட்டேன். எனக்கு இந்த மாதிரி அந்த மாதிரி சூழல்லாம் வரவே இல்லை. இப்போ மாட்டை நான் கூட்டிக்கிட்டு நான் போவேன். இப்போ அவங்க அந்த தெருவில் இருக்கிறவங்களாம் இருக்காங்கல்ல, பரவாயில்ல பாரு, இந்த வீட்டுக்கு இப்படி ஒரு மர்மம் வந்த பாரு, மாடை போய் அவனே மேய்க்கிறான் பாரு, இவ்வளோ இதான் மயக்கிட்டாள்வளோ அப்படிங்கிறதுலாம் ஒரு டாக் இருக்கும். அப்போ இவங்களுக்குள்ள என்னன்னா ஒரு பயமும் இருக்கும், நம்ம வீட்டில் இருக்கிற அவங்கள எப்படி போய் மாடெல்லாம் கூட்டி கூட சொல்லலான்னு. அதே நேரத்தில் ஒரு சுகம் இருக்கும், பையன் இருந்தா பார்ப்பான்ல, இது பார்க்கறத ரசிக்கவும் செய்வாங்க. அதே நேரத்தில் அது தப்பா போயிருமோ, இவ்வளோ ஏதாவது பேசிடுவாள்வளோன்னு பயம் இருக்கும். ஆனா அதை நான் வந்து பெருசாவே எடுத்துக்காம அதுக்குள்ள ஒரு டிராவல் ஆனேன். எனக்குள்ள என்னன்னா என்னை அறியாமையே இந்த தியானம் என்ன பண்ணுச்சுன்னா சுத்தி இருக்கிற பிரஸ்டீஜ், கௌரவம், இந்த மாதிரி பந்தா வெட்டி கதை இதெல்லாம் மறக்கடிச்சு எல்லாரோடையும் ஒரு மிங்கிள் ஆகிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துச்சு. அந்த காவேரி கரையில மறக்க முடியாத 2 மரங்கள் இருந்துச்சு, அடர்த்தியான 2 மரங்கள். அந்த 2 மரங்களும் ரொம்ப ரொம்ப ஒரு இலுப்ப மரம்னு அந்த மரம் சொல்லுவாங்க. அந்த இலுப்ப எண்ணெயெல்லாம் நீங்க விளக்க போட்டு பார்த்துருக்கு. அந்த 2 மரங்கள்ல என்னுடைய 3 மணி நேரம் 4 மணி நேரம் நான் செலவிடுவேன். அது செலவிடுகிறது எல்லாமே தியானமா இருக்கும். அந்த காவேரி கரையில தண்ணி ஓடும்போது வெளியில உட்காந்து தியானம் பண்ணுவேன், தண்ணி வத்துனதுக்கு அப்புறம் நடு ஆறுல உட்காந்து தியானம் பண்ணுவேன். அந்த காவேரி கரையோட வரலாறு என்னன்னா அகத்தியருடைய வரலாறும் அந்த காவேரி கரைக்கும் அகத்தியருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறதா வரலாறு எழுதப்பட்டிருக்கு. அப்ப அது உருவாகி வர்ற இடம் கர்நாடகாவில் இருக்கிற அந்த இடத்துக்குள்ளேயும் ஒரு ஞானியோடைய தவம் பண்ண இடத்துல இருந்து தான் இந்த அருவி உருவாகி வருது அப்படிங்கறதான் வரலாறா அது அங்க இருக்கு. அப்ப அந்த இடத்துக்குள்ள தியானம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் மிக நுட்பமாக உருவாச்சு. அப்ப அந்த கிராமத்துக்குள்ள நான் தியானத்தால பல ஆண்டு வளர்ந்தேன். அப்ப இந்த தியானம் ஒரு கிராமத்துல இருக்கிற கிராமத்துல இருக்கிறவங்க வேலைக்கு போறதும் அவங்க வாழ்க்கை முறை வேற வேற மாதிரி இருந்தாலும் எல்லாத்துக்குள்ளேயும் எதுவும் இல்லாம ஒரு இயல்பாக வேலையே இல்லாம கௌரவமே இல்லாம எதுவுமே இல்லாம
எல்லாரோடையும் ஒரு சராசரியாக வாழ முடிஞ்சிச்சு, வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்க முடிஞ்சிச்சு. மனைவியோட, குழந்தையோட, காசு இல்லாம, பணம் இல்லாம, எந்த செயலும் இல்லாம ஒரு இயல்பாக மிக மிக அற்புதமான ஒரு சந்தோஷத்தை என்னுடைய மனைவிக்கும் குழந்தைக்கும் ஒரு அற்புதமான அந்த டிராவலை கடத்த முடிஞ்சிச்சு. காலையில வெறும் அந்த ஒரு கிராமத்துல, ஒரு வில்லேஜ்ல, ஒரு ஸ்ட்ரீட்ல, ஒரு பைப்புல தண்ணியில, அந்த பைப்ல வச்சு துணி துவைச்சு, துணின்னா சாதாரணமா கிடையாது, ஒரு கல்யாண மண்டபத்துக்கு துணி துவைக்கிற மாதிரி துவைப்பாங்க. மொத்தமா ஒரு பெரிய ஒரு வாளியில போட்டு அந்த துணியை துவைச்சு வச்சிருவாங்க, நான் போய் காய வைக்கணும். இப்ப ஸ்ட்ரீட்டே வேடிக்கை பார்க்கும். ஆனா அதெல்லாம் இல்லாம அவங்களோட கனெக்ட் ஆகிற போது, வாய்ப்பு கிடைக்கும் போது, ஒரு அந்த இடத்தை கடக்கிறதுக்கு அவ்வளவு பெரிய வாய்ப்பா இருந்துச்சு. அப்ப இந்த தியானம் என் வாழ்நாள்ல 10 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சு என்னோட குடும்பத்தை நான் வழி நடத்தி இருந்தா கூட இப்படி ஒரு சந்தோஷத்தை நான் கொடுத்திருக்கவே முடியாது. அப்படி ஒரு சந்தோஷத்தை என்னை சார்ந்தவங்களுக்கு என்னால கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா, அது கண்டிப்பா இந்த ஹியூமன் அன்பு, கருணைம்பாங்கல்ல, இது படிச்சுட்டு இதெல்லாம் கொண்டு வர்றது ரொம்ப கடினம். ஒரு இடத்துல நம்ம பலவீனம் ஆயிடுவோம். இந்த தியானத்தால அது நிச்சயமா அது வாய்ப்பு இருக்குங்கிறத நான் பார்த்தேன். அப்ப என் லைஃப்ல மறக்க முடியாது. பணம் இல்லாம, எந்த அதிகாரமும் இல்லாம ஒரு இயல்பா எல்லாரோடையும் கனெக்ட் பண்ண முடியும். என்னுடைய நண்பர்கள்லாம் 60 வயசுக்கு மேலதான் இருப்பாங்க. எல்லாம் ஏஜ்டானவங்க. சில பேர் கணவனை கூட இழந்திருப்பாங்க, பெண்கள். அவங்களெல்லாம் அவங்க வீட்டுல ரொம்ப உதாசனப்படுத்தி துச்சப்படுத்துவாங்க. நான் அவங்க கிட்ட உட்கார்ந்து மணிக்கணக்கா பேசி அவங்களுக்கு ஒரு பில்டப்பை கொடுத்து ராஜராஜ சோழன் மாதிரி அவங்கள ஆக்கிடுவேன். அவங்கள ஒரு சந்தோஷப்படுத்திடுவேன். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பலவீனத்தை மறந்துட்டு நம்மளை தேடுவாங்க. எங்க உங்க மருமகன் இல்லையா, எங்க போயிருக்காரு, அப்படிங்கிற அந்த ஒரு சூழல் உருவாகும் போது, அப்போ ஒரு ஒரு நல்ல அந்த பக்கம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு லைஃப்பை உருவாக்குறதுக்கும், அப்புறம் என் லைஃப்ல பலவீனத்தை மறக்கடிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இந்த தியானம் உருவாக்கி கொடுத்துச்சு. அப்போ இங்க இருக்கிற எல்லா பேருக்குள்ளேயும் சொல்றேன், லைஃப்ல ஒரு இயல்பா உங்களால வாழவே முடியாது. எத்தனை கோடி வேணாலும் பணம் இருக்கட்டும், ஆனா காசே பயன்படுத்தக்கூடாது. நீங்க செல்போனை பயன்படுத்தக்கூடாது, உங்க அறிவை பயன்படுத்தக்கூடாது. உங்க புருஷனையோ, உங்க பிள்ளைகளையோ, உங்க தாய் தந்தையோ உங்களால சந்தோஷமா பார்த்துக்க முடியுமா? பார்த்துக்க முடியுமா? அவ்வளவுதான். 2 பிஸ்கட் வாங்கி தர்றது, இல்ல ஹோட்டலுக்கு கூட்டு போறது, இல்ல அங்க கூட்டு போறது, இல்ல நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது, இதெல்லாம் இல்லாம, ஒண்ணுமே இல்லாம ஒருத்தரை மகிழ்ச்சி வைக்க முடியுமா? இதுதான். அப்படி அவன் பண்ணான்னா அவன் தான் பெரிய ஆள். எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பண்றவன் பெரிய ஆள் கிடையாது. ஒரு வாத்தியார் டீச்சரா இருந்து பாடம் எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு பிச்சைக்காரன் பாடம் எடுக்கிறது தான் பெரிய விஷயம். இந்த உலகத்துல பிச்சைக்காரன் தான் மாணிக்க வாசகர், பிச்சைக்காரன் தான் அருணகிரிநாதர், சித்தர் எல்லா பேருமே பிச்சைக்காரன் தான் சொன்னான். ஆனா பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் கோட்டை போட்டு நான் பிச்சைக்காரன்னு சொல்லுவாங்களா யாராவது? ஏதாவது ஒரு விஞ்ஞானி சொல்லியிருக்காரா நான் பிச்சைக்காரன்னு? ஏதாவது ஒரு மருத்துவர் சொல்லியிருக்கிறாரா? உலகத்திலே இன்ன வரைக்கும் பழனியில இருக்கிற அந்த சிலைய என்ன மாதிரி சிலைனே கண்டுபிடிக்க முடியல. அதுல ஒரு மருத்துவம் இருக்கு, ஒரு மகத்துவம் இருக்கு. அதுக்குள்ள எல்லாத்தையும் தாண்டி ஒரு மக்கள்கிட்ட ஒரு வேற ஒரு 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 ஃபீல் இருக்கு. அது ஃபீலை எத்தனை பேர், லட்சம் பேர் உணர்ந்தாங்களான்னு தெரியல. என்ன மாதிரி ஆளெல்லாம் ஒரு ஸ்டேஜில் தியானத்துல வளர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு வாழ்வழித்த இடம், எனக்கு ஒரு காட் ஃபாதர், எனக்கு ஒரு தந்தைன்னு சொன்னா அந்த பழனி மலையை சொல்லலாம். ஏன்னா அப்படி ஒரு பியூரான தியானம் அங்க வரும், கலப்படம் இல்லாத ஒரு தியானம் வரும். அப்ப அந்த மாதிரி ஒரு இடம், ஒரு பேக்ரவுண்ட் அமையாம போயிருந்துச்சுன்னு என்ன மாதிரி ஒருத்தன் வளர்ந்தவனுக்கு ஒரு சென்டர் இல்லாம போயிருக்கும். எனக்கெல்லாம் தியான சென்டர் எதுன்னு கேட்டீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலை, பழனி மலை, பொதிகை மலை, கன்னியாகுமரியில இருக்கிற முக்கடல், காசி, ராமேஸ்வரம், இந்த மாதிரி இடங்கள் தான் எனக்கெல்லாம் சென்டரா இருந்துச்சு. எனக்கெல்லாம் ஒரு ஒரு தியானம் பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பா தமிழ்நாட்டில், இந்தியாவுல எனக்கு கிடைச்சிச்சு. அப்ப இந்த இடங்கள்லாம் உருவானவங்கள்லாம் தன்னை ரொம்ப சாதாரண ஒரு ஆள் மாதிரி தான் அவங்க சித்தரிச்சிருக்கிறாங்க. ஆனா ஒரு மருத்துவர், எம்பிபிஎஸ், ஒரு எம்டி படித்தவங்களோ தன்னை ஒரு சாதாரண ஆளா சித்தரிச்சுக்க மாட்டுறாங்க. ஒரு நோ டிஸ்கஷன் வந்த ரைட் போடு, 2 கையெழுத்த போடு, மாத்திரை கொடுத்து விரட்டி, அவ்வளவுதான். அப்ப அங்க ஒரு 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 வாய்ப்பு உருவாக்கப்படலை. அப்ப எந்த வாய்ப்பும் உருவாக்கப்படலை. இங்க இருக்கிற எத்தனையோ விஞ்ஞானிகள் மக்களோட உட்கார்ந்து டிஸ்கஷன் கிடையாது. இங்க இருக்கிற எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்கள் நேரடியா மக்களோட மிங்கிள் ஆகிறது கிடையாது. இங்க இருக்கிற எத்தனையோ மருத்துவர்கள்
மருத்துவம் பார்க்கறத விட்டுட்டு தமிழ்நாடோ இந்தியாவோ பிற நாடுகளோ ஒரு 15 நாளைக்கு ஒருக்க ஒவ்வொரு நகரப்புறத்துலையும் ஒரு நோய் சம்பந்தமா மக்கள்கிட்ட ஒரு டிஸ்கஷனை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பை உருவாக்க மாட்டாங்க. எத்தனையோ மாணவர்கள் எம்பிபிஎஸ் எம்டி படிச்ச புது ஸ்டூடெண்ட்டுங்களையும் பழைய படித்த பெரிய டாக்டருங்களையும் வச்சு மக்கள்கிட்ட ஒரு கான்வர்சேஷன் நடத்தப்படணும். நோய் எப்படி உருவாகுது, நோயோட தன்மை என்ன, நோயோட தாக்கம் என்ன, ஒரு மனிதனுக்குள்ளே சுகர்னா என்ன, அது எப்படி உருவானுச்சு, அதோடைய செயல்பாடு என்ன, கொரோனாவுக்கு அவன் ஒரு கதை சொல்லிட்டு இருக்கான், அது என்ன மாதிரி சூழல்ல உருவானுச்சு, இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் ஏற்படுத்தலாமே. ஏற்படுத்த மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் வணிகமா போயிடுச்சு. இதெல்லாம் டைம் யாரு இதுக்கெல்லாம் பண்றது? அப்படியே பண்ணாலும் அரசாங்கத்துல இதுக்கு ஒரு பண்டு ஒதுக்கணும். 300 கோடி 200 கோடி ஒதுக்கணும், இல்லைன்னா பண்ண முடியாது. ஆனா இதுவே தியானம் இருந்துச்சுன்னா அவங்க செய்வாங்க. அப்ப தியானம் பண்ணவன் எல்லாத்தையும் தான் குடும்பத்தை கூட தூக்கி எறிஞ்சிட்டு விவேகானந்தர் போய் மக்களோட பயணிக்கிறான். அப்ப தியானம் பண்ணவன் எல்லா பேரையும் பாருங்க, ஒரு தெருநாய் மாதிரி வேலை செய்யறான். தியானம் பண்ணாதவெல்லாம் ப்ரொஃபஷனலா வீட்டு நாய் மாதிரி இருந்து ஏசி ரூம்ல தூங்கிட்டு இருக்கான். அதெல்லாம் ரொம்ப ஒரு கொடுத்து வச்ச ஜீவன்கள் மாதிரி அதுங்கெல்லாம் என்ஜாய் பண்ணுதுங்க. அப்ப நம்ம இறங்கி வர்றதுக்கு எதால இறங்கி வர வைக்க முடியுமோ அதாலதான் இறங்கி வைக்க முடியும். அப்ப ஒரு சீனா உருவானது, சீனாவோட மிகப்பெரிய நுட்பமான விஷயங்கள் உருவானதெல்லாம் அந்த கலைகளை கற்றுக் கொடுத்த விதம், அந்த செயல் வடிவம் எல்லாம் கிடைச்சதுனாலதான் அந்த மக்கள் அவ்வளவு நுட்பமா வளர்ந்தாங்க. இப்ப மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான் இதுலெல்லாம் சீனாக்களோட கொஞ்சம் ஆதிக்கம் இருக்குன்னா அதுக்கு அவங்களுடைய அடித்தளம் எங்க? கன்ஃபியூஷஸ், லாவோஸ், புத்தர், இவரு போதி தர்மர், இந்த மாதிரியான இவங்களுடைய தந்தையா மரபா இருக்கக்கூடிய இந்த அடித்தளம் தான் இவங்க இவ்வளவு உலகத்தை கோல் ஊச்சு நிக்கிறதுக்கு காரணமும் இவங்களுடைய வளர்ச்சி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் தான். இவங்களுடைய வாத்தியார், இவங்களுடைய பேஸ் இதுதான். அப்ப இது கிடைச்சாதான், இது மாதிரி ஒண்ணு இருந்தாதான் நீங்க பல தேசத்துக்குள்ள போக முடியும். ஒரே தேசத்துக்குள்ள சுருண்டு கிடக்கக்கூடாது, பல தேசத்துக்குள்ள போக முடியும். பல மக்களோட மிங்கிள் ஆகணும், மொழியை தாண்டணும், ஜாதியை தாண்டணும், நிறத்தை தாண்டணும், எல்லாம் கடக்கணும். மொழி தெரியாதவனுக்கு மொழியே தேவையில்லை தியானத்துக்கு. ஒரு 5 நிமிஷத்துல எந்த மொழியில உள்ளவங்களையும் நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா இந்த அலைவரிசையால அது செய்ய முடியும், அது சாத்தியம் இருக்கு. அதான் ரொம்ப முக்கியம். அப்ப தியானம்ங்கிறது தயவு செய்து இங்க இருக்கிற புகைப்படத்துல இருக்கிற கடவுள் சித்தர்கள் கிடையாது. தியானம் என்பது நாமளே பார்க்கறது, நாமளே சரி செஞ்சுக்கிறது. நம்ம ஒரு ஏழை இருக்கோம்ல, ஒரு ஏழைன்னு என்னைக்குமே நமக்குள்ள ஒரு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வராம இருக்கணும்னா தியானம் வேணும். நீ படிக்கல அப்படின்னா உனக்கிட்ட அந்த படிக்கலைங்கிற பலவீனம் இருக்கு பாத்தியா, அதுக்கு தியானம் இருந்தா அது வராது. உன்னுடைய கணவன் சிறு வயதுல கல்யாணம் பண்ணி கொடுத்து தவறிட்டாரு, அடுத்தது கல்யாணம் பண்ணுறோமா இல்லையா, இந்த வாழ்க்கையை எப்படி கடத்த போறோம் அப்படிங்கிற அந்த பலவீனம் இருக்கு பாத்தியா, தியானம் இருந்தா அந்த சூழலே உனக்கு வராது. அப்ப எங்க பலவீனம் வருதோ ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ, அந்த பலவீனத்தை எடுக்கக்கூடிய ஒரே வடிவம் தியானம் மட்டும்தான். சக மனிதனால ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ பலவீனத்தை எடுத்து சொல்யூஷன் கொடுக்க முடியாது, தீர்வு கொடுக்க முடியாது. இதுக்கு ஒரு கவுன்சிலிங்ல நிரந்தரமான தீர்வை கொடுத்துருமானா கொடுக்க முடியாது. அப்ப இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உங்களை யாரோ ஒருத்தர் காப்பாத்திடுவாங்க, உங்களுக்கு யாரோ ஒருத்தர் ஆறுதலா இருந்துருவாங்க, உங்களை யாரோ ஒருத்தர் வழி காட்டிடுவாங்க, யாரோ ஒரு கடவுள் உங்களுக்கு தலையில கைய வச்சிருவாரு, இல்ல ஏதோ ஒரு இடத்துல நீங்க மாறிடுவீங்கிறத தாண்டி உங்களுக்குள்ள ஒரு தியானம் பிறந்துச்சுன்னா அதுல இருந்து என்னன்னா, ஒருவேளை என் லைஃப்ல எனக்கு நடந்த மாதிரி உங்களுக்கு நடந்துச்சுன்னா நீங்க பலவீனத்துல இருந்து வெளியில வந்துருவீங்க. இந்த பியூரா அந்த லைஃபை ஒரு வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளவுதான். உங்களை யாரும் சந்தோஷப்படுத்துறதுக்கு ஆளே தேவையில்லை. நீங்க யாராலையும் சிரிக்கவும் மாட்டீங்க, யாராலையும் அழுகவும் மாட்டீங்க. அப்ப நீங்க பார்த்துக்கங்க, அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு தருணத்தை நான் சொல்றேன். அப்ப என்னுடைய லைஃப்ல அந்த கடுமையான சூழல்ல ஒரு 7 ஆண்டுகள் என் மனைவி, என் குழந்தைங்க, என்னுடைய குடும்பத்தை எந்த பொருளாதாரமும் இல்லாம மிக நுட்பமாக அவங்கள மிக சந்தோஷமாக வைத்துக் கொள்றதுக்கு வாய்ப்பையும் இந்த தியானம் தான் வழங்குனுச்சு. என்னையும் பலவீனமாக இல்லாம என்கிட்ட இருக்கிற பலவீனத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு
என்னையும் நான் செல்ஃபா யோசிக்கிறதுக்கும், என்கிட்ட இருந்த நிறைய தவறான தீய பழக்கங்களையும் வெளியில எடுத்து போடுறதுக்கும், என்னையே நான் ஆலோசனை பண்ணிக்கிறதுக்கும் இந்த தியானம் தான் உதவியா இருந்துச்சு. அப்ப முதல்ல தப்பு ரைட் அப்படிங்கிறத முதல்ல அறிஞ்சுக்கிட்டு தான் நான் வார்த்தையை பேச தொடங்கினேன். அதனாலதான் எல்லாரோடையும் அதை மிங்கிளாக முடிஞ்சிச்சு. அப்ப அவங்களோட போய் வாதிடக்கூடாது. இப்ப தியானம் பண்ணாதவங்கள்ட்ட போய் வாதிட்டுட்டே இருந்தா அவங்க பண்றதுதான் சரிம்பாங்க. அப்ப அந்த இடத்த அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள அப்படியே கைப்பக்குவமா கூட்டிக்கிட்டு தான் போகணும். அந்த இடத்துக்குள்ள அவங்க கிட்ட நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. எல்லா இடத்துலயும் பண்ணோம்னா நாம விரயமாயிருவோம், நாம மிஸ் ஆயிருவோம். நமக்கு வாய் இருக்குங்கிறதுக்காக நான் ஸ்டாப்பா பேசக்கூடாது. நமக்கு கை இருக்குங்கிறதுக்காக நான் ஸ்டாப்பா பிள்ளைகளை போட்டு அடிக்கக்கூடாது. நமக்கு எல்லா சூழல்லையும் நம்மகிட்ட அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக அதை எப்ப வேணாலும் பயன்படுத்தக்கூடாது. ஒண்ணுமே இல்லாம மௌனத்துல ஒண்ணு பயன்படுத்துறது இருக்குல்ல, அதுக்கு பவர் அதிகம். ஒதுங்கிறது இருக்குல்ல, அதுக்கு பவர் அதிகம். அதே மாதிரி அதை வழி நடத்துறது இருக்குல்ல, எதிர்த்து பேசாமே பார்த்துக்கலாம் நம்ம மேலதாங்க தப்பு இல்லை, வாங்க வாங்க அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அது வேற மாதிரி. அப்ப இந்த ஆர்கியூமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க தவிர்க்கப்படணும் அப்படின்னா தியானம் அவசியமா. அது தியானம் மட்டும் பண்ணா பத்தாது, அதுக்குள்ள ஒரு மாற்றம் நடக்கும். அப்ப தியானம் கற்றுக் கொடுக்கறது, தியானம் கத்துக்கிறது ரெண்டு பேருமே ஒரு சந்திரன் சூரியன் மாதிரி இயல்பா தான் இருக்கும். ரெண்டு பேருமே டீச்சர் ஸ்டூடெண்ட் மாதிரி இருந்தா தோத்துருவீங்க, கண்டிப்பா தோத்துருவோம். யாரையாவது பின்பற்றி யாரையாவது ஒரு ரோல் மாடலா எடுத்து தியானத்துல வந்தாலும் மிஸ் ஆயிருவீங்க. இங்க எழுதப்பட்டிருக்க எல்லா புத்தகமுமே ரோல் மாடலுக்காக கிடையாது, தன்னுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸை அவன் எழுதியிருக்கிறான். அவனோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸை கடத்தி இருக்கிறான். அப்ப லாவோட்ஸ் கொடுத்ததா இருக்கட்டும், ஒரு போதி தர்மர் கொடுத்ததா இருக்கட்டும், என்ன மாதிரி அந்த கலையை கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த கலையை சொல்லி கொடுக்கல. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சொல்லி கொடுக்கறது எல்லா குழந்தைகளையும் உருவாக்க முடியாது. இங்க இருக்கிற நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், தியானம் சொல்லி கொடுத்தா 4 குழந்தை தான் வளரும், பாக்கி 36 குழந்தை படுத்துரும். அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சொல்லி கொடுக்குற மாதிரி எல்லாத்தையும் திரட்டிக்கிட்டு தன்னுடைய அனுபவத்தை அவங்களுக்கு செலுத்தினாங்க. அதனாலதான் பார்வையிலேயே அவனை ஒரு வேலை செய்ய வைத்தாங்க. இந்த 7ஆம் அறிவுல எல்லாம் அதுக்குள்ள உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயமும் அதுதான். அப்ப தன்னுடைய பார்வையிலேயே தன்னுடைய கலையை கொண்டு போய் அங்க போட்டுறது, கிளாஸ் எடுக்கிறது கிடையாது, இந்த அனுபவத்தை கொண்டு போய் அங்க தூக்கி போட்டுறது. அப்ப அந்த குழந்தை என்ன ஆகும்னா வளரும். அப்ப மாஸ்டர் என்ன லெப்ட் ரைட்டு என்ன என்ன விஷயம் சொல்றாங்களோ அது உள்ள பதியும். உள்ள பதியணும்னா மனசு ஆடக்கூடாது, மனசு உள்ள காத்தடிக்க கூடாது. எல்லாருக்குள்ளேயும் காத்தடிச்சுக்கும், மரம் ஆடிக்கிட்டே இருக்கும், மரம் ஆடக்கூடாது. மரம் ஆடாம பார்த்துக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப தியானம் கத்துக்கிறவங்களும் சரி, தியானம் கத்துக் கொடுக்குறவங்களும் சரி, உள்ள மனம் ஆடக்கூடாது. உள்ள மனம் ஆடுனா நீயும் வளர மாட்ட, அவனும் வளர மாட்டான். இது ரொம்ப முக்கியம். அப்ப மெயின் என்னன்னா, ஒரு குரு முதல்ல கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் அவனை ஒரு சின்ன விஷயமாச்சும் தூக்கி உள்ள போட்டுருவார், தன்னுடைய அனுபவத்தை. அப்ப அவனை உருவாக்குறதுல எளிதா இருக்கும், ஈஸியா இருக்கும். அப்பதான் அந்த பயிற்சியை கொண்டு போய் சேர்க்க முடியும். இதுதான் இதோட விஷயம். அப்ப என்னுடைய நோக்கம் எல்லா இடத்துக்கும் வர்றது என்கிட்ட இருந்து ஒரு அலைவரிசை இருக்கு, மக்கள்கிட்ட கொடுக்கப்படணும், அது கடத்தப்படணும். இது நான் பயிற்சியா கிளாஸா எடுக்க முடியாது. அப்ப எந்த மக்களை நான் பார்க்கறனோ, யார் வர்றாங்களோ, என்கிட்ட இருந்து ஒரு சின்ன விஷயம் அவங்களுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதை கடத்தப்படுறதுக்காக தான் இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு வடிவத்துல என்ன பிறருக்கு கிடைக்காம, பிறர் தேடியும் இந்த மாதிரி ஒரு நுட்பமான தியானம் கிடைக்காம என்ன போன்ற ஆளுக்கு கிடைச்சதுக்கு காரணம் இதுதான். நான் ஒரு காலகட்டத்துல நான் ரொம்ப பிரத்யேகமாக ரெடியா இருக்கேன், நான் ரொம்ப செல்ல புள்ள அப்படின்லாம் நினைச்சுட்டேன். அது இல்லைங்கிறத நான் ரொம்ப லேட்டா தான் உணர்ந்தேன். அது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு உடலுக்குள்ள ஒரு தியானம் கிடைக்கிறது பிறருக்கு உபயோகமா இருக்கணும்னு அந்த நேச்சர் முடிவு பண்ணியிருக்கு. அதனாலதான் இது கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவானுச்சு. அப்ப இதைதான் நம்ம பிறருக்கும் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். அப்ப பிறருக்குள்ளேயும் இது எப்படியாவது செலுத்தப்படணும். அப்ப செலுத்தப்படுறதுக்கு அவங்கள போய் நேரடியா சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த நோக்கத்தோட பயணிச்சோம், இந்த நோக்கத்தோட வரணும். அப்ப நீங்க
அதோடைய உண்மை தத்துவத்தை நீங்க தெரிஞ்சுக்கங்க. அப்ப நீங்க எங்க வேணாலும் என்ன மாதிரி வேணாலும் வடிவத்துல இருங்க. ஒரு நாள் வளரணும். அப்ப நீங்க வளர்ந்தீங்கன்னா, தியானத்துக்குள்ள மாறுனீங்கன்னா உங்க லைஃப் வேற. ஆனா இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த உலகத்துல நீங்க உங்களை அறியறதுக்கும் உங்களை நீங்களே இயல்பா வச்சுக்கிறதுக்கும் மருந்தோ வைத்தியமோ கலையோ வேற எதுவுமே இல்லை தியானத்தை விட்டா. நீங்க எந்த உலகத்துக்கு நீங்க போனாலும் நீங்க பதட்டம் இல்லாம ஒரு ஒரு விபத்தை சந்திக்கும் போது கூட பதட்டம் இல்லாம இருக்கணும்னா தியானம்னு ஒண்ணு இருந்தாதான் அந்த இடத்துல இருந்து நீங்க ஹேண்டில் பண்ண முடியும். இல்லைன்னா ரொம்ப கடினமா போயிடும். அதனால இது உங்களுக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல கிடைக்கப்படணுங்கிறது தான் என்னுடைய கருத்தியலா சொல்றேன். அப்ப நான் தியானத்துல முடிச்சுட்டு வெளியில போய் பயணம்லாம் பண்ணிட்டு ஒரு 6-7 வருஷம் கழிச்சு திருப்பியும் என்னுடைய கிராமத்துக்கு நான் போறேன். அந்த கிராமத்துல என்னால இருக்க முடியல. எந்த நகரத்துல எல்லாரோட மிங்கிள் ஆனானோ ஒருத்தரோட கூட என்னால மிங்கிள் ஆக முடியல. ஏன்னா நான் வேற மாதிரி வளர்ந்து நிக்கிறேன், அவங்க வேற மாதிரி நிக்கிறாங்க. என் 2 பேருக்குள்ள ஒரு ஒரு கான்வர்சேஷன் ஏற்படல. அப்ப அவங்க என்ன எப்படி பாக்குறாங்கன்னா, நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிற பையன் மாதிரி பார்த்தாங்கல்ல, இப்ப என்ன எப்படி பாக்குறாங்கன்னா ஒரு சாமியார் மாதிரி பாக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு புரியல, கண்ண மூடிட்டு உட்கார்ந்தா இப்படி வளர்ந்துடலாமா, இப்படி நடக்குமா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இவர் உண்மையிலே மாறினாரா இல்லை இவரா சொல்றாரா அப்படிங்கிறதும் புரியல. அப்ப அவங்களோட மிங்கிள் ஆகிறதுக்கு அந்த சூழல் என்னன்னா, எனக்கு இந்த இந்த மாதிரி சூழல்ல அவங்களோட மிங்கிள் ஆக முடியாது. அப்ப ஒரு 2 அடி தள்ளி நின்று அவங்கள பாரு, அவங்கள பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து நாம நகரம் ஃபுல்லா போறதுனால அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட இருக்க முடியல. அப்ப 7-8 வருஷம் கழிச்சு திருப்பி போகும்போது எந்த நாயை கொண்டு பக்கத்து வீட்டுல விட்டோமோ அது ஓடி வந்து நம்ம காலடிட்டு உட்காந்துக்குது. அது மறக்காம கரெக்டா 6-7 வருஷம் கழிச்சு நம்மளை பார்க்குது. அது கரெக்டா வந்து நம்ம கிட்ட வந்து உட்காந்துக்குது. அப்ப அது நம்மளை விட்டு போகாம கார்ல நம்ம ஏறினா கூட கார்ல ஏற ட்ரை பண்ணுது. அப்ப அதோடைய மெமரி எப்படி இருக்கு, அதோடைய பசுமையான நாட்கள் எப்படி இருக்கு, அது எப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கணும். அப்ப நகரம் முழுக்க நான் பல்வேறுபட்ட நகரங்கள்ல சுத்தி இருக்கிறேன். அது சுத்துறதுக்கு முக்கியமான காரணமே இந்த இந்த விஷயத்த அவங்களோட ஒரு 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 மலையில எப்படி நனையிறது மாதிரி அவங்கள எப்படியாவது ஒரு இடத்துல இந்த அலைவரிசையில அப்படியே ஒரு ஒரு விஷயத்த கொடுத்துட்டு வெளியில வரணுங்கிறதுக்காக தான் நம்ம இதை வந்து உங்களுக்குள்ள சொல்றதுக்காக வந்தது. அதே மாதிரி இன்னைக்கும் உங்களுக்குள்ள இங்க உங்களை சந்திக்கிறதும் அதான் காரணம்.